Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு உங்களோட பைபிட் கார்டை வந்து எப்படி டாப்அப் பண்ணுறது, பைபிட் கார்டுக்கு எப்படி காசு போடுறோன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைபிட் கார்டுக்கு வந்து எப்படி டாப்அப் பண்ணுறது, காசு வந்து எப்படி அந்த கார்டுக்கு வந்து போடுறது, அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். மற்றது இந்த பைபிட் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு வந்து எடுக்கிறது, நீங்கள் வந்து நினைச்சா உங்களுக்கு வந்து ஒரு பைபிட் கார்டை வந்து எடுக்கலாம் அப்ளை பண்ணி. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டாச்சு, அதுக்கான லிங்க் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைபிட் கார்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறது அந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைபிட் கார்டுக்கு வந்து காசு போட போகிறோம், டாப்அப் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரின்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். மற்றது வந்து இந்த கார்டில் இருக்கிற காசை வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா ஏடிஎம் யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். மற்றது ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே வந்து செய்ய இயலும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பைபிட் கார்டுக்கு வந்து டாப்அப் பண்ணுறது வந்து சிம்பிள் மெத்தட். என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து பைபிட்டுக்கு எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணியோ இல்லைன்னு சொன்னால் வேலெட்டை வந்து யூஸ் பண்ணியோ ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து டொலரை வந்து உங்களோட பைபிட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணால் அந்த டொலர் தான் உங்களுக்கு வந்து கார்டுலேயும் வந்து அட் ஆகும். அந்த டொலர் வந்து நீங்கள் கார்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பைபிட் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணால் நீங்கள் வந்து கார்டில் அதை யூஸ் பண்ண இயலும். உங்களோட கார்டுக்குன்னு சொல்லி நீங்கள் தனியாக வந்து எந்தவித டெபாசிட்டும் வந்து செய்ய தேவையில்லை. ஆனால் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. பைபிட்டில் வந்து நீங்கள் டாப்அப் பண்ணுற டொலர் வந்து உங்களோட பைபிட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் வந்து இருக்க வேணும். ஃபண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கார்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபண்டிங்கில் ஒரு $50 $100 நீங்கள் வந்து ஏதாவது டாலர் வந்து போட்டுட்டு அந்த பைபிட் அக்கௌண்ட் மூலமாக ஓட பண்ண கார்டில் இருந்து ஏடிஎம்மில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்களோட டொலரில் வந்து எடுக்கும். ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி இந்த பைபிட் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்னோடய பைனான்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் பைனான்ஸில் இருக்கிற இந்த டொலரில் வந்து ஒரு $35 என்னோடய பைபிட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பாருங்கள், அசட்ஸில் போயிட்டு சென்டை வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து ஒன் செயின் வித்ட்ரான்னு சொல்லியிருக்க பாருங்கள் சென்டரில், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்டிடியை வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு ஒரு கோயின் வச்சுருந்தா டொலருக்கு வந்து மாற்றிட்டு வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ யூஎஸ்டிடியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பைபிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பைபிட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் டெபாசிட்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இதில் பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதுக்கு டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ மேலே இருக்கிற இந்த க்ளோஸ் பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்ச்சில் யூஎஸ்டிடின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ முதலாவதாக இருக்க பாருங்கள் யூஎஸ்டிடி டெதர் யூஎஸ்டிடின்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன் TRC20 நெட்வொர்க்குக்கு தான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நெட்வொர்க்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். ட்ரோனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் கொப்பி அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் மேலே வேலட் அட்ரஸில் பக்கத்தில் வந்து கொப்பியோட ஐக்கன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணாலும் வேலட் அட்ரஸ் வந்து கொப்பி ஆகும். ஸோ கொப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து அட்ரஸ்ன்ற இடத்துல வந்து நான் கொப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் TRC20. ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டு மினிமம் வந்து 10 USD தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 35 வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். 35ன்னு சொல்லி கொடுத்தா எனக்கு ஒரு USDT வந்து ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ இப்படியே வச்சுட்டு நான் வந்து வித்ட்ரா கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள் கன்ஃபார்ம்.
வித்ட்ரோவல் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ 35 USDT வந்து நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இன்னொரு 1 to 2 மினிட்ஸில் வந்து இந்த அமௌண்ட் வந்து என்னோடய பைபிட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, பைபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது $34 வந்து பெண்டிங்கில் நிற்குது. ஓகே, சக்சீடட்னு சொல்லி வந்திருக்கு. $34 வந்து பைபிட்டுக்கு வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் வந்து பைபிட்டுக்கு ஒரு பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவீங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் வந்து ஃபண்டிங்கில் இருக்க வேணும். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்தால் நீங்கள் வந்து அதை ஃபண்டிங்குக்கு வந்து சேஞ்ச் பண்ண வேணும். ஸோ ஃபண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து கார்டுக்கு வந்து யூஸ் பண்ண இயலும். ஸோ ஃபண்டிங்கில் நீங்கள் அமௌண்ட்டை வந்து போட்டாலே உங்களோட கார்டுக்கு வந்து வித்ட்ரோவல் எடுக்கலாம். கார்டை யூஸ் பண்ணி கமர்ஷியல் ATM மிஷின்லேருந்து காசு வந்து வித்ட்ரோ பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் டொலராக வந்து காசை வித்ட்ரோ பண்ணுற டைம் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து $2 அந்த மாதிரி ஃபீஸ் வந்து போகுது. சிலர் வந்து எனக்கு சொன்னதுபடி கிட்டத்தட்ட $800 வந்து ஃபீஸ் வந்து இதுக்கு போகுது. அது மட்டும் இல்லை, நான் வந்து இதுக்கான வீடியோ, அதாவது கம்பேங்க் ATM மிஷினில் வந்து எப்படி ஒரு பைபிட் கார்டை வச்சு வித்ட்ரோ பண்ணுறது, அதையும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வீடியோ போடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்கான சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். மேலே பாருங்கள், ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள், பைபிட் கார்டுன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து மை கார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு வந்து இதில் பாருங்கள் கார்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கார்டு நம்பரை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். மற்றது CVV நம்பரும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்த வந்து பாருங்கள், கீழே டிஸ்பிளே ஆன் டேஷ்போர்டுன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சா இந்த கார்டை வந்து நீங்கள் இந்த பைபிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுமே ஃப்ரண்ட் சைடில் வந்து நிற்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆட் விட்ஜெட்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து பைபிட் கார்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அடியில் வந்து இந்த மாதிரி நிற்கும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதை மேலேயும் வந்து எடுத்து விடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ண இயலும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களோட கார்டுக்குள்ளே போயிட்டு மோர் ஆப்ஷனில் வந்து போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களோட கார்டுக்கான பின் நம்பரை வந்து ரீசெட் பண்ண இயலும். அதாவது பின் நம்பர் வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் ரீசெட் பண்ணி புதுசாக ஒரு பின் நம்பர் வந்து போடலாம். மற்றது வந்து கார்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். கார்டை வந்து துளைச்சிட்டிங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண இயலும். மற்றது வந்து கார்டு வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் டெர்மினேட் பண்ணலாம். அடுத்தது வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு வந்து நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இந்த பட்டனில் வந்து கிளிக் பண்ணி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து ப்ளாக் பண்ணலாம். மற்றது வந்து ATM வித்ட்ரோவல் வந்து நீங்கள் செய்யக்கூடாது. ATM வித்ட்ரோவல் இந்த கார்டு மூலமாக செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ATM வித்ட்ரோவல்ஸை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து சைடில் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து non 3Ds ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதை வந்து எலோவ் பண்ணால் என்ன நடக்கும், இதை வந்து நீங்கள் ஒன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் OTP இல்லாமலே வந்து ஆன்லைனில் வந்து டிரான்சாக்ஷன் செய்யலாம். நார்மலாக ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு இதுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க காசுன்னு சொன்னால் கம்பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கம்பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைம் உங்களுக்கு வந்து OTP வரும். ஆனால் இந்த பைபிட்டில் இருக்கிற இந்த non 3Ds ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதை வந்து யூஸ் பண்ணால், இதை வந்து எலோவ் பண்ணால் உங்களுக்கு வந்து OTP இல்லாமலே வந்து ஆன்லைனில் வந்து டிரான்சாக்ஷன் செய்யலாம். தப்பி தவறி இந்த கார்டு வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து கிடைச்சா இதில் இருக்கிற அமௌண்ட் வந்து OTP இல்லாமலே அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த non 3Ds ஆன்லைன் டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது வந்து நல்லது. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணுறேன். நீங்களும் வந்து உங்களோட சேஃப்டிக்கு இதை ஆஃப் பண்ணி வைங்க.
ஓகே, இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளையை வந்து தரேன். இப்போதைக்கு வந்து விளந்தம் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.